இந்த சம் ஸ்டேஜ் 1 சம். ஓகே, நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா நான் கிளாரிஃபை பண்றேன். இந்த சம் ஸ்டேஜ் 1 சம்மாடா மித்ரா? ஈஸியா போட்டுடலாமா? சேல்ஸ் பட்ஜெட் ஈஸியா படிச்சா முடிஞ்சிடும். ஓகே ரைட். சேல்ஸ் பட்ஜெட் எப்படிடா ரெண்டு பேருக்கும், கீர்த்தனாக்கும் நந்தனாக்கும்? இல்ல செல்லம், இருக்கு சேல்ஸ் பட்ஜெட். பாருங்க, உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். அதுக்காக இல்ல, ரிப்பீட்டடா இருந்ததுன்னா நான் திருப்பி அதே ஒர்க் பண்ண வேணாம்னு பாக்குறேன். நீங்க பாருங்கன்னா இதோட ஆன்சர்ஸ் பாருங்க, கோ த்ரூ பண்ணுங்க. இல்ல செல்லம்மா, செல்லிங் ஓவர் பட்ஜெட் சேல்ஸ் வந்து நீங்க என்ன செல் பண்ண போறீங்களோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ் யூனிட்ஸ், அது செல்லிங் ஓவர்ஹெட்ன்றது வந்து சேல் பண்றதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பிளான் பண்றோம்ல. சேல் இவ்ளோ பண்ண, சேல் எனக்கு இவ்ளோ ஆகணும் அப்படின்றதுக்கு நான் வந்து இவ்ளோ இவ்ளோ ப்ராபகண்டா பண்ணணும், இவ்ளோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும், இவ்ளோ சேல்ஸ் பீப்புளை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டுக்கு சாம்பிளிங் வந்து கொடுக்கணும், அந்த சாம்பிளிங் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து செல்லிங் ஓவர் பட்ஜெட். ஓகேவா? ம். இது ப்ரொடக்ஷன் பட்ஜெட் செல்லம். கீர்த்தனா நந்தனா ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் செல்லம். எப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சேல் வேணும்னு பேஸ் பண்ணி தான் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ சேல்ஸ், ஓகே, அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணணும், லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக். நீ பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கணும், சேல்ஸ் டிசைர்ட் எண்டிங் ஸ்டாக் லெஸ் பிகினிங் ஸ்டாக். அதே கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்கோம். சேல்ஸ் desired closing stock less opening stock will give you units to be. Stage 1ல budgetary control எவ்வளவு ரேட்டிங் கண்டுமா? கீர்த்தனா நீங்க சொல்லுங்க, அவுட் ஆஃப் 5. 2.5ஆ? ஏண்டா செல்லம்? ஓகே, பட் எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கீங்களா? கேஷ் பட்ஜெட், ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்லாம்? ஓகே, நந்தனாக்கு எப்படிடா பட்ஜெட்டரி கண்ட்ரோல் ஸ்டேஜ் 1ஓடது? இல்ல இனிமே இந்த எக்ஸாம் பாருங்க, போன வாட்டி எக்ஸாம்க்கு எப்படி பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் படிக்கணுமா? சரி, ஓகே. ஒன்னு பண்ணலாம் நம்ம. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீக்கெண்ட் உட்காந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் ஃபைல் அனுப்பி விடுறேன், சரியா? அந்த அந்த ஃபைல எல்லாமே போட்டிருப்பேன்டா, ஒரு கிளான்ஸ் எடுத்து பாருங்க. ஒரு என்ன சொல்றதுன்னா, பேசாம மித்ரா நம்ம ஸ்டேஜ் 1 ரெக்கார்டிங் இவங்களுக்கு காமிச்சா இவங்களுக்கு கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் ஈஸியா இருக்கும்ல. இல்ல கீர்த்தனா நந்தனா, என்னோட பட்ஜெட்டரி கண்ட்ரோல்ல நான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் ஸ்டேஜ் 1க்கு. அதை நீங்க பாருங்க, பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்குமா? ஐடியா கிடைச்ச உடனே சி எதெல்லாம் காமன் ப்ராப்ளம்ஸோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் வந்து குட்டியா ஒரு ஃபார்மேட் இருக்குடா.
ஒரு நிமிஷம் இரு. ஸ்டாக்கு. ம். கரெக்ட். ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ச்சே எனக்கு ஞாபகமே இல்லாம போயிடுத்து மித்ரா. ம். இல்ல. நான் நான் எனக்கு நான் அப்படி தெரிஞ்சிருந்தா இவங்க 2 பேரையும் புல் பண்ணியிருப்பேன். நான் என்னன்னு தெரியுமா நினைச்சுட்டேன், இப்ப போன பேட்ச்ல எப்படி சொன்னாங்கன்னா, ஆ, சிலதெல்லாம் வந்து காமனா இப்ப ஃபார்மேட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோடா, ஃபார்மேட் அவங்கள பை ஹார்ட் பண்ண சொல்லிட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல கீர்த்தனா நந்தனா. நான் உங்களுக்கு டவுட்ன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே எடுக்கிறேன். எனக்கு ப்ராப்ளம் இல்ல. பட் ரிப்பீட்டடா எடுக்கிறத விட ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்லாம் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து சொல்லி தரணும் அப்படின்னு பார்க்குறேன். இங்க பாருங்க கண்ணா, இங்க ஃபார்மேட் மாதிரி போட்டிருக்கேன். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்னா இந்த ஃபார்மேட். கேஷ் பட்ஜெட்லாம் நான் வந்து உங்களுக்கு சுத்தமா தெரியலன்னா நான் எடுத்துருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. சேல்ஸ் பட்ஜெட்னா இந்த ஃபார்மேட்டா அந்த மாதிரி இது ஃபுல்லா ஃபார்மேட்டா இருக்கும். ஓகே. நீங்க அந்த ஃபார்மேட் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஒரு சம்முக்கும் அதாவது சிமிலரா இருக்க சம்ஸ்லாம் இவாளுக்கு ஹோம்ஒர்க் குடுத்துருக்கேன். டிஃப்ரெண்ட்டா இருக்கலாம். அந்த சம்ஸ்லாம் இங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். கேஷ் பட்ஜெட்டு அதெல்லாம் டீட்டெயில்டா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இத வேற போன சிலபஸ்லேருந்து வேற காப்பி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணேன். இவங்களுக்கு அடிஷனலா இருக்கும்ன்ட்டு. இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன் கண்ணா. இந்த வீக்கெண்ட் உட்காந்துட்டு நீங்க ஸ்டேஜ் 1ம் லைக் பைசா கட்டிட்டீங்களா 2 பேரும்? ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2க்கு எக்ஸாம் ஃபீஸ்? எழுதுறீங்களா? 2 ஸ்டேஜுமே எழுதுறீங்களா? ஷுவர்ல? ஓகே, ஓகே. நீங்க 2 ஸ்டேஜ் பண்ணிடுங்க, பண்ணிடுங்க. அப்பனா ஓகேக்கண்ணா. இப்ப இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன்டா. ஓகே. இந்த ரெக்கார்டிங் இருக்கு. அ அதையும் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க வந்து இன்னைக்கு என்ன அ ஃப்ரைடேவா? சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோ ரெக்கார்டிங், ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டேஜ் 1 ஃபைல்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஃபுல்லா. அதாவது மித்ரா எல்லா ப்ரெடாமினன்ட் சம்ஸும் கவர் பண்ணியிருக்கோம்ல மித்ரா ஸ்டேஜ் 1ல? எல்லா கேஷ் பட்ஜெட் கொண்டு கவர் பண்ணியிருக்கேன்டா. எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். அத கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணிட்டு, இங்க வந்து நான் அதே மாரி சம்ஸ் இருக்குல்ல. அதாவது இப்ப இந்த கான்செப்ட் பாத்தீங்களா? இது அதே ஸ்டேஜ் 1ல இருக்கிற சம்மே வரும் செல்லம் இது. ஆ ஸ்டேஜ் 1ல இது என்ன சொன்னா, ஒரு நிமிஷம். நீங்க என்னோட கிளாஸ் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஸ்டேஜ் 1ஓடது. மாடல் காஸ்டிங்கும் அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா? மார்ஜினல் காஸ்ட் இன்னைக்கு கிளாஸ் இன்னைக்கு இருக்கு. ஆமா 8 to 9. நான் வந்து அத வந்து உங்களுக்கு போடுறேன். இன்ஃபார்ம் பண்றேன். சப்போஸ் இன்ஃபார்ம் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல செல்லம். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 3 நாளுமே 8 PM to 9 PM. காஸ்டிங் தான். ஸோ இந்த அனதர் 2 வீக்ஸ் வரைக்கும் 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படிதான் போகும். நீங்க அதை அட்டெண்ட் பண்ணுங்க. மார்ஜினல் காஸ்டிங் எப்படிடா கண்ணா கீர்த்தனா உங்களுக்கு? ஹவு டு யூ ரேட்? ஸ்டேஜ் 1ஓடது சொல்றேன். ம், நல்லா தெரியும். ஒரு 3 3 3 வச்சுக்கலாமா? ஓகே. கீர்த்தனா நந்தனா உங்களுக்கு? 2. சரி. ஓகே. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எவ்வளவு தூரம் தெரியுங்கண்ணா? ஸ்டேஜ் 1ஓடது அவுட் ஆஃப் 5. ஏன்னா ஸ்டாண்டர்ட் மார்ஜினல் பட்ஜெட்ரி ஸ்டேஜ் 1ஓட பேஸ் தான் ஸ்டேஜ் 2க்கு. ஸ்டேஜ் 1ல ஃபார்மேட் வச்சு ஆன்சர் பண்ணலாமா? ஸ்டேஜ் 2ல எல்லாம் பண்ணிட்டு டிசிஷன் மேக்கிங் மாதிரி கொடுக்கணும். அவ்வளவுதான் ஆட் ஆகுது. மத்தபடி பெருசா இல்ல. ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க கீர்த்தனா? 3 3 ஓகே. இவங்க ம், கீர்த்தனா சாரி
கீர்த்தனா கிட்டேனா நந்தனா கிட்டேனா சாரி. நந்தனா. ஓகே. நந்தனா நீங்க சொல்லுங்க கண்ணா. ஃபார்முலா இல்ல. நானும் வேற மாரி தான் சொல்லி தருவேன். சார் ஃபார்மேட் வச்சு சொல்லி தந்தாரா? 1, 2, 3 அப்படி போட்டு. அப்படிதான் நானும் சொல்லி தரேன். ஓகே. அதனால உங்களுக்கு ஒண்ணும் பெருசா சேஞ்ச் ஓவர் இருக்காது. ஸோ இன்னைக்கு கிளாஸ் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மித்ரா நம்ம? ஃபார்மேட் மட்டும் தான் இல்ல, மெட்டீரியல் அண்ட் லேபர். மெட்டீரியல் ஃபார்மேட் படிச்சு எழுதிட்டு வர சொன்னேன். உங்களுக்கு நான் இன்னைக்கு ஃபார்மேட் எடுத்து அனுப்பிச்சு விட்டுறேன். நீங்க கிளாஸ்க்கு வாங்க. ஸோ ஸ்டேஜ் 1க்கும் நீங்க காஸ்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸ்டேஜ் 1 மார்ஜினல் பட்ஜெட்ரி நான் ஆக்சுவலா முடிச்சிட்டேன். போன வாரம் தான் முடிச்சேன். லைக் ஸோ ஸ்டாண்டர்ட் மார்ஜினல் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 2க்கு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் நீங்க அதை முடிக்கிறீங்கல்ல, அதை முடிச்ச உடனே ஸ்டேஜ் 2 இருக்கிற சம்ஸ் எதெல்லாம்ன்றது சொல்றேன். அதுவும் சேர்த்து நீங்க காமன் சம்ஸ் இருக்கும்ல கண்ணா 2 மெட்டீரியலுக்கு, அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த யூனிக்கா இருக்குல்ல அந்த பீஸ், அந்த பார்ட் ஆஃப் இட் உங்களுக்கு எடுத்து முடிச்சிடுறேன். உங்களுக்கு மித்ராக்கு கீர்த்தனாக்கு ஓகேவா? இல்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஓகே ஃபைன். மித்ரா ஓகே இல்ல மித்ரா? நந்தனா கீர்த்தனா ஓகே. ஸோ இந்த சம் காமன் மித்ரா, ஓகேவா? நீங்க போட்டு பாத்துருங்க செல்லம். ஓகே, இந்த சம் காமன். எனக்கு என்ன தோன்றதுன்னா, லைக் என்னோட பட்ஜெட்டிங் வீடியோ பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணா, கீர்த்தனா நந்தனா, உங்களால கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், 95% இங்க ஸ்டேஜ் 2 இருக்கிற சம்ஸும் ஒரு 75% கிராக் அவுட் பண்ணிடுவீங்க. ஒரு பாக்குறீங்களா? ஒரு என்ன கட் ஆஃப் வேணும் உங்களுக்கு என்னோட பட்ஜெட்ரி ரெக்கார்டிங் செஷன் பார்க்கறதுக்கு? like, 4 கிளாஸ் போச்சா மித்ரா பட்ஜெட்டிங் நம்மளுக்கு? எது நான் எடுத்ததா? எது சொல்றீங்க செல்லம்? ஓ, ரெப்பிட்டேட்டிவ். ஓகே. லைக் என்னோட இது பாருங்க கண்ணா, வீடியோ பாருங்க. ஆ டியூஸ்டே வரைக்கும் எடுத்துக்கோங்கடா டைம். பட்ஜெட்ரி கண்ட்ரோல் டியூஸ்டே எடுத்துக்கோங்க. என்னோட இதெல்லாம் பாருங்க, வீடியோஸ் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன்ல, அந்த சம்ஸை நீங்க ரீடு பண்ணுங்க. மற்ற சம்ஸ் எல்லாமே ஹோம்ஒர்க் தான். அதாவது யூனிக்கா ஏதாவது உங்களுக்கு புரியல. இப்ப மித்ராலாம் வந்து தினந்தர் அப்படியே ஹோம்ஒர்க் போட்டு போட்டு எனக்கு அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு பிரிட்டி கான்ஃபிடென்ட் மித்ரா வந்து பட்ஜெட்ரி கண்ட்ரோல் நல்ல grip வந்துட்டு மித்ராக்கு. அதே மாதிரி தான் நான் இப்போ மித்ரா இருக்கட்டும், லைக் ஸ்டேஜ் 1ல ப்ரெடாமினண்டா எல்லாருமே நான் சொல்ல சொல்ல அப்படியே ஹோம்ஒர்க் போட்டு போட்டு எனக்கு அமுச்சு விட்டுட்டே இருக்காங்க. அதனால எனக்கு என்னன்னா, எங்கேயாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் அப்படியே கிளாஸ் இது பண்றேன். நீங்களும் அதே மாதிரி எனக்கு அங்க சார் கிட்ட நீங்க எப்படி அப்ரோச் பண்றேன்னு சொல்லி தெரியல. பட் as far as லைக் என் எண்ட்ல எப்படின்னா, நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ற சம்ஸும் ஹோம்ஒர்க்கா போட சொல்றேன். நீங்க போட்டு எனக்கு அமுச்சு ஏதாவது டவுட்னா நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்து பண்றதுனால வீடியோல என்ன சம்ஸ் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு மிச்ச சம்ஸ்லாம் ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. ஸோ என்னோட பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒரு நாளைக்கு நீங்க 4 சம் அப்படி போட்டா கூட ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே ஒரு 20 சம்ஸ் முடிச்சிடலாம். 4 5 ஆர் 20 சம்ஸ் முடிச்சிடலாம். அதுல எவ்வளவு இருக்கு மித்ரா ஆக்சுவலா? 24 ப்ராப்ளமா பட்ஜெட்ரியில? 20 சம்ஸ் ரிப்பீட்டேட்டிவா இருக்கும். ரிப்பீட்டடா இருக்கிறதெல்லாம் நீங்க ஓரலா கூட பாத்துக்கலாம். சப்போஸ் இல்ல மேம் எனக்கு டைம் இல்ல, ஆனா எல்லா சம்மும் போட்டு பார்க்கறதா நான் சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு டைம் இல்லைன்னா கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ரிப்பீட்டட் இல்லாம பேஸ் சம்ஸ் வந்து போட்டு பாத்துருங்க அந்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு. ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் 2 வந்து நிஜமாலே கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், ஈஸியா இருக்குங்கண்ணா. ஓகே. எந்த சம்லாம் ரொம்ப ஈஸின்னு சொல்லிடுறேன். இல்லஸ்ட்ரேஷன் 1 அப்படியே பிக்கப் ஃப்ரம் ஸ்டேஜ் 1 சொல்லலாம். ஓகே. இதுலயாடா? ஓ, ஓகே. ஓகே.
இப்போ இந்த சம் மித்ரா ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டனால என்னோட இன்ஸ்டிங்க்ட் என்னன்னா இதை கோத்ரூ பண்ணும்போது மித்ரா இப்ப கேக்குறதா? இது வந்து மித்ராக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. பட் எதுக்கும் பாருங்க, அந்த ஸ்டேஜ் 1 சம்ஸ் முடிச்சுட்டு பாருங்க. இதுவும் டைப் 2 ப்ராப்ளம் மாதிரி இருக்கும்டா. ஓகே, இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 2 மேல போடுறேன் எதெல்லாம் என்னெல்லாம் பட்ஜெட். இது சேல்ஸ் பட்ஜெட், இது வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட். illustration 2 அப்படியும் if you still foresee any problem na no problem, I will take it up fully for you. சரியா? இல்ல மேம் அப்படியே எனக்கு புரியல அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நான் திருப்பி உங்களுக்கு எடுக்கிறேன் உங்க ரெண்டு பேருக்கு மட்டும். சரியா? ஆம், இது ப்ரொடக்ஷன் பட்ஜெட் நிஜமாலே ரொம்ப ஈஸிடா கீர்த்தனா நந்தனா. என்ன ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாவே ஞாபகம் இருக்கும், அந்த ப்ராப்ளம் இருக்காது ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ல. ஸோ illustration 3. அப்படியாடா, ஒரு நிமிஷம்டா. ஏய் ஆமாண்டா, சூப்பர்ரா. ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். illustration 4 இதுவும் வந்து ரிப்பீட் சம் தான். ஓகே, இது இது ஷுவர் ஷார்ட் ரிப்பீட் சம், ரிப்பீட் ஃப்ரம் ஸ்டேஜ் 1. இது வந்து கான்செப்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த மூணாவது சம்ம ஈஸி தான், கான்செப்ட் ரிப்பீட். நான் என்ன சொல்ல வரேன்னா கஷ்டமா இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஓகே, ரிப்பீட் சம் ஃப்ரம் ஸ்டேஜ் 1. டைரக்ட் லேபர் பட்ஜெட் இது வந்து இந்த வாட்டி தான் வருது இல்ல மித்ரா? மேன் பவர் பட்ஜெட் இப்ப இருக்கு. ஓகே, இந்த சம்லாம் நான் எடுப்பேன் கண்ணா. ஓகே, மேன் பவர் பட்ஜெட்லாம் உங்களுக்கு அதுல கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், பட்ஜெட் வந்து கஷ்டம் கிடையாது, ஈஸியா நீங்க பண்ணலாம். பட்ஜெட் இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கா இருக்கட்டும், மார்ஜினல் காஸ்டிங்கா இருக்கட்டும், கஷ்டம் கிடையாது. நான் போடுறேன்டா, இந்த சம் நான் உடனே போடுறேன். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் பட்ஜெட் வந்து இது நீங்க ஈஸியா போட்டுடலாம், பாருங்க. மித்ரா நீங்க ஒரு 2 நாள் உட்காந்தீங்கன்னா முடிச்சிருவீங்க மித்ரா. ஏன்னா ஆல்ரெடி நீங்க 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 உங்களுக்கும் நீங்களே இதே டார்கெட் வச்சுக்கோங்கண்ணா, டியூஸ்டேக்குள்ள வச்சுக்கோங்க. ஓகே, 3 பேருமே டியூஸ்டேக்குள்ள வச்சுக்கோங்கடா. மேக்ஸிமம் நான் வெனஸ்டே டைம் தரேன். ஓகே, டெய்லி ஒரு 4 சம் போடுங்க, 5 நாள் 4 சம். ஸோ 20 சம் முடிஞ்சிருதா, மொத்தமா டம்ப் பண்ணிக்க வேணாம், 4 சம் டெய்லி போடுங்க. ஸ்கேட்டர் பண்ணியே கொடுக்குறேன். illustration 7 ரிப்பீட். ஏய் செல்லம்மா, இது வந்து ரொம்ப நாழி அந்த கிளாஸ்ல. இந்த சம் ஞாபகம் இருக்கா மித்ரா? நிறைய ஒர்க்கிங் எல்லாம் போட்டு. இந்த சம் இல்ல இல்ல இல்ல, இந்த சம் இல்ல, அது வேற சம். இல்ல இல்ல, இன்னொரு சம் அது. இது வந்து ஆ ரொம்ப ரிப்பீட் ஃப்ரம் ஸ்டேஜ் 1.
ரிப்பீட். கேஷ் பட்ஜெட் நல்லா டைம் எடுத்து பண்ணோம்ல. கேஷ் பட்ஜெட் வந்து ஞாபகம் இருக்கு. 1 ஹவர். ஆமா. 1 ஹவர் எடுத்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஒரு ஒரு கிளான்ஸ் குடுத்துட்டேன்டா கீர்த்தனானந்தனா. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு 3/4 மணி நேரம் கிளான்ஸ் மட்டுமே குடுத்தேன். ஒவ்வொரு ஐட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தான் சம்மே போட்டேன் நானு. உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் சூப்பரா புரியும். நான் டாம் ஷூரா சொல்றேன். அப்படியும் புரியலன்னு சொல்லுங்க, சொல்லி குடுக்குறேன். அதாவது என்னடா இது மேம் போடலையெல்லாம் நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ரிப்பீட் ஆகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு புதுசா இருக்கிறதுல வேல்யூ அடிஷன் பண்ணலாமே அப்படின்ட்டு தான் என்னோட பாயிண்ட். வேற எதுவுமே இல்ல. ஸ்டில் இஃப் யூ ஃபோர்சி ப்ராப்ளம்ஸ்னா ஐ வில் டேக் இட் அப். நோ நாட் அன் இஷ்யூ. ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங்கோட கான்செப்ட் டீடைல்டா எடுத்தேன் செல்லம். இதை நான் டீடைல்டா எடுக்கிறேன். ஓகே. அட்வான்டேஜஸ் இதெல்லாமே டீடைல்டா எடுப்பேன். பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் அப்படியே ரிப்பீட்ரா. பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படியே ஸ்டேஜ் பண்ணோடுது. நான் நினைக்கிறேன் லைக் உங்களெல்லாம் நான் மீட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் earlier மீட் பண்ணியிருந்தா போன டிசம்பர்லயே நீங்க ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எழுதிருக்கலாம்னு நினைக்கிறேன். லைக் கம்பைண்டா. ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங். நீங்க அந்த வீடியோ போது ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் பாப்பீங்க. பர்ஃபார்மன்ஸ் இது வந்து தியரி இம்பார்ட்டன்ட். இப்ப எப்படி கேக்குறது மித்ரா? ஒரு நிமிஷம் இருங்க கண்ணா. இப்ப எப்படி கேக்குறதுடா? அப்படியே தான் இருக்கா? ஒரு நிமிஷம் வெளில போயிட்டு உள்ள வரவா? இப்ப எப்படி கேக்குறது? இப்ப கேக்குது. ஓகே. அப்பப்ப லோ ஆகுது. ரோலிங் பட்ஜெட்லாம் எடுக்கிறேன். ரோலிங் பட்ஜெட், அவுட்கம் பட்ஜெட். இந்த பாட்டு தான். ரெக்கன்சிலேஷன் சொல்லுவாங்க கண்ணா. இப்ப நம்ம காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சு ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் எப்படி எடுத்துட்டு வந்தோம் அந்த மாதிரி பட்ஜெட் நெட் ப்ராஃபிட் வச்சு ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட் எடுத்துட்டு வருவாங்க. ஓகே. இதெல்லாம் நான் ஃபுல்லா எடுப்பேன். பெஞ்ச் மார்க்கிங். ஓகே, இதெல்லாம் நான் எடுத்துருவேன். ஓ அப்படியா, சூப்பர். இல்லஸ்ட்ரேஷன் 9 நான் ஃபுல்லா எடுக்கிறேன். இல்லஸ்ட்ரேஷன் 9 என்ன சொல்றது, இது வந்து இந்த யுஎஸ்ஐசிஎம்ஏன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யுஎஸ்சிஎம். அந்த கொஷினோடது அந்த இது the better company and the financial controller of a better company அது. ம். ம். இது repeat from stage 1. ஓகே, இதுவும் repeat from stage 1. கஷ்டமாவே இருக்காது கீர்த்தனானந்தனா, ரொம்ப ஈஸியா இருக்கும். நிஜமா சொல்றோம். மித்ரா இது கூட போட்டுடலாம்ல மித்ரா ஓரளவுக்கு. இந்த சம் பாருங்களேன் மித்ரா.
மெத்தட் மாரி சேம் தான். ஆ, ஆ. அப்படியா? சூப்பர். என்னோட இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதுன்னா, மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிருவேணும்னு தோன்றுது. ஆ, பார்க்கலாம். சீமஸ் ஸ்டேஜ். ஏய் கீர்த்தனா நந்தனா மித்ரா, யாராருக்கு ஏதாவது தனி சப்ஜெக்ட் கோச்சிங் வேணும்னாலும் சொல்லுங்கடா. அது கூட நான் பண்ணி கொடுப்பேன். இப்ப வந்து வெறும்னா ஓஆர் பார்ட் மட்டும் வேணும் அந்த மாதிரி யாராவது உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல. ஓஆர் மட்டும் இல்ல இந்த இந்த சாப்டர் மட்டும் அந்த மாதிரினா கூட நான் பண்ணுவேன். அதுக்கு ஹவர்லி சார்ஜ் பண்றேன். அப்படி கூட நான் பண்றேன்னு சொல்றேன். இல்ல உங்களுக்கு யாராவது பிகாம்ல யாருக்காவது அந்த மாதிரி இல்ல. ஆ. illustration 13 போட்டுருவேன்டா. நானு illustration 13 என்ன கான்செப்ட் தெரியுமா? காஸ்ட் ஷீட் கான்செப்ட். ஸ்டேஜ் 1 காஸ்டிங் எப்படிடா சொல்லுமா? காஸ்ட் ஷீட்லாம் நல்லா தரவாடா கீர்த்தனா நந்தனா? ஓகே குட். இது வந்து காஸ்ட் ஷீட் கான்செப்ட் தான். பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் எனக்கு வந்து லைக் ப்ராஃபிட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ண சொல்றாங்க. அப்போ சேல்ஸ்லேருந்து காஸ்ட் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட் வரும். அப்புறம் அதெல்லாம் அப்புறம் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அதெல்லாம் லெஸ் பண்ணி ப்ராஃபிட் வரும். ஸோ இதுதான் வந்து பட்ஜெட் ஷோயிங் ப்ராஃபிட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். அந்த அந்த காஸ்ட் ஷீட் கான்செப்ட்ல அப்படி எடுத்துட்டு வராங்க. காஸ்ட் ஷீட்னு சொல்லலாம். காஸ்ட் ஷீட்ல நம்ம தனியா வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? இங்க எப்படின்னா ஒரு குட்டி இப்படி சொல்றேன், ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்டை வந்து இப்படி அக்கௌண்ட்டா ப்ரிப்பேர் பண்ணாம அதை வந்து கன்சைஸ் பண்ணி நேரோ டவுன் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. லைக் லெட் மீ கிவ் யூ an எக்ஸாம்பிள். இப்படி சொல்றேன். கரெக்ட் 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 செல்லம். இங்க பாருங்களேன் இப்படி. இப்போ வந்து சேல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க செல்லம். இப்போ சேல்ஸ் இங்க போடுறோம். பை சேல்ஸ். ஓகேவா? பை சேல்ஸ் வந்து 8 லட்சம். அப்புறம் இங்க டூ பர்ச்சேசஸ் எல்லாம் போடுவோமா நம்ம? அப்போ இங்க டூ டைரக்ட் மெட்டீரியல்ஸ், அப்புறம் டூ டைரக்ட் வேஜஸ். அப்புறம் இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இதுல இருந்து? சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க வந்து 4,80,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 36,000. இப்போ இங்க வந்து நான் இது வெறும் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும். ஜஸ்ட் இமேஜின் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தானே கிராஸ் ப்ராஃபிட் பண்ணுவோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. ஸோ இதுல வந்து 80. இப்போ இங்கேயும் 80 வரும். அப்போ ஸோ 80,000, சாரி, 8 lakhs minus 5,16,000. ஸோ எவ்வளோன்னா 2,84,000. இது கிராஸ் ப்ராஃபிட். நம்ம அங்க போடுற இம்பாக்ட இது அப்படியே நேரோ டவுன் பண்ணி பண்றோம்ண்ணா. இப்போ 8 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இப்போ இதை வந்து பை கிராஸ் ப்ராஃபிட். புரிஞ்சுதா மித்ரா, கீர்த்தனா நந்தனா? அந்த மாதிரி நேரோ டவுன் பண்ணி இப்போ வந்து டூ எல்லா எக்ஸ்பென்சஸும் வரும்டா இங்க. லைக் டூ ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், அப்புறம் வந்து டூ இன்டைரக்ட் லேபர், அப்புறம் டூ salary, அப்புறம் டூ salary, அப்புறம் டூ ஸ்டோர்ஸ்,
அப்புறம் 2 depreciation, அப்புறம் 2 light and power, 2 repair and maintenance, அப்புறம் 2 sundries, 2 admin expense. இப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா வந்து இல்ல லெட்ஸ் சே இன்டைரக்ட் லேபர்னு வச்சுக்கலாமே. இன்டைரக்ட் லேபர் ஒரு 6000, இது ஒரு 4800, இது ஒரு 20000, இது வந்து ஒரு 12000. எல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து போட வேண்டியதாண்டா. இங்க ஒரு 5600, ரிப்பேர் வந்து ஒரு 8000, அதர் சன்ட்ரீஸ் ஒரு 3600, இவங்க வந்து ஒரு 14000. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். 74,000 வருது. அப்போ 2,84,000 மைனஸ் 74,000 எவ்வளோ? 2,10,000. இதுதான் நம்ம இங்க நேரோ டவுன் பண்ணி போடுறோம். சிம்பிள் 12th ஸ்டாண்டர்டோட அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபார்மேட்டை நேரோ டவுன் பண்ணி போடுறோம் கண்ணா, அவ்வளவுதான். நான் பர்சனலா ஒன்னு ஃபீல் பண்றேன். உங்களோட நியூ சிலபஸ்ல ஸ்டேஜ் 2 ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ரீசன் என்னன்னா ஸ்டேஜ் 1ஓட நிறைய கண்டினியூட்டி இருக்கு அப்படின்றதுனால. நீங்க என்ன பர்சனலா ஃபீல் பண்றீங்க மித்ரா? வெரி குட். சூப்பரா. வெரி குட். பயமா இருக்கு. கார்ப்பரேட் அக்கவுண்டிங் கவலைப்படாதீங்க. ஆடிட்டிங் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க செல்லம்? அந்த கடைசி மாடியூல் 8 எல்லாம் பார்க்க முடிஞ்சுதா வீடியோ ரெக்கார்டிங்க? சரி. டெய்லி டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் பாருங்க ஆடிட்டிங். 1/2 மணி நேரம் போதும், அதுக்கு மேல வேண்டாம். ஆடிட்டிங் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் இஸ் இனஃப். வீடியோ ரெக்கார்டிங் நான் எப்படி இருந்தாலும் சொல்லுங்கம்மா. இல்ல மாடியூல் 6ஓடது உங்களுக்கு எடுப்பேன் கண்ணா, சரியா? மாடியூல் 8ஓடது அமைச்சிருக்கேன், மாடியூல் 7ஓடது அமைச்சிருக்கேன்ல. 6ஓடது உங்களுக்கு நான் எடுப்பேன். ஆனா 8ஓடதெல்லாம் நீங்க ரொம்பவே ஈஸியா முடிச்சிடலாம். டெய்லி 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் ஆடிட்டிங் இப்போலேருந்தே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆடிட்டிங் தரவாயிடுவீங்க. ஸோ ஆடிட்டிங் 50 மார்க்குக்கு 30 மார்க் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க செல்லம். கார்ப்பரேட் அக்கௌண்டிங்ல 50 மார்க்குக்கு 25 மார்க் வாங்கினா கூட போதும். ஸோ ரெண்டும் சேர்த்து 55 மார்க் வந்துடும். ஆடிட்டிங் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். ஆடிட்டிங் புக் பேக் கொஷின்ஸ் படிச்சா போதும். மோர் தென் இனஃப். புக் பேக் படிச்சாலே போதும்டா. புக் பேக்கே நிறைய இருக்குடா செல்லம்மா. அந்த ஆடிட், இந்த ஆடிட், இந்த ஆடிட், அந்த ஆடிட், அந்த ஆடிட் எல்லாமே கவர் பண்றான் புக் பேக்ல. சி ஃபர்ஸ்ட் கம் சினாரியோ ஆடிட்டிங்ல ஒரு கொஸ்டின் தான் உள்ளுக்குள்ள இருந்து வரும், இன்சைட்ல இருந்து வரும். மற்றது எல்லாம் புக் பேக்ல இருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா? அதை தவிர நம்ம சஜஸ்டட் பார்க்க போறோம். அதை தவிர மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். அதை தவிர இ புல்லட்டின் பார்க்க போறோம். அதுக்கு மேல என்ன? சூப்பரா கவர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடிட்டிங் டெய்லி இன்னிலேருந்து ஆரம்பிங்க. 30 மினிட்ஸ் ஆடிட்டிங். ஒரு நியூ கொஷின், ஏதாவது ஒரு நியூ கொஷின் படிங்க, அது போதும். ம். இப்போ அனதர் 1 மந்த்துக்கு ஆடிட்டிங் டெய்லி 1/2 மணி நேரம் படிக்கணும்னு வச்சுக்கோங்கடா. இல்ல 1/2 மணி நேரம் டு 45 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன். மாடியூல் 8 முடிங்க, மாடியூல் 7 முடிங்க, மாடியூல் 6 நான் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு இது முடிச்சு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் முடிக்க அதை ஒரு நாளைக்கு உட்காந்து பண்றேன், சரியா? வீக்லி ஒரு நாளோ 2 நாளோ ஆடிட்டிங் இந்த மாதிரி மார்னிங் டைம்ல அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். சிவாக்கும் கேட்குறேன் எப்படின்னு சொல்லிட்டு. சிவா ஆக்சுவலா ஆடிட்டிங்கோட என்னோடது வந்து சிலதெல்லாம் பார்த்துட்டாரான்னு தெரில. போன செட்லயே பார்த்துட்டாரான்னு கேட்குறேன். அவருக்கு ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுதுன்னா அப்போனா உங்களுக்கு மார்னிங் டைம்ல உட்காந்து நான் கவர் பண்ணி கொடுக்குறேன் ஆடிட்டிங். ஆனா டார்கெட் என்னன்னா 30 to 45 மினிட்ஸ் ஆடிட்டிங் டெய்லி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனிதிங். ஓகேவா? ஸோ ஸ்டேஜ் 2 கீர்த்தனா நந்தனா நான் வந்து இப்போ ஸ்டேஜ் 1க்கு அவங்களுக்கு பிளானர்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த பிளானர்லாம் போட்டால் ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா நீங்க பாவம் அங்கேயே கிளாஸஸ் போயிட்டு இருக்கீங்க.
உங்களால அந்த பிளானர் ஸ்ட்ராங்கா பண்ண முடியுமா? ஃபாலோ பண்ண முடியுமா? இல்ல நான் ஸ்டேஜ் 1க்கு அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். பிளானர்லாம். ஸ்டேஜ் 2க்கு பிளானர் நான் வந்து ஆம், ஒருவேளை நான் போட்டேன் அப்படின்னா உங்களால அது ஃபாலோ பண்ண முடியுமா? ஏன்னா நான் பிளானர் போட்டுட்டேன். ஏன்னா அந்த பிளானரே நான் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு போடுவேன். ரொம்ப ஆ, முடியுமா உங்களுக்கு? சரி. நான் அது உங்களுக்கு வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வச்சிருக்கேன் ஸ்டேஜ் 2க்கு. ஸோ ஸ்டேஜ் 1க்கு ஆல்ரெடி பிளானர் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் கேட்டுட்டு போடலாம். அப்புறம் ஏன்னா நீங்க அங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அங்கேயும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் குடுப்பாங்க. அங்கேயும் யூ ஹேவ் டு ஒர்க் இட் அவுட். நானும் ஹோம்ஒர்க் குடுக்குறேன். இங்கேயும் ஒர்க் பண்ணுவோம். அது தவிர பிளானர் உங்களால பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகே. ஓகேடா. 1 வீக் நான் பிளானர் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த 1 வீக் எப்படி போகுதுன்னு பாருங்க. சரியா? அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீட்பேக் மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? இப்ப வந்து பிளானர் ஃபாலோ பண்ண முடியலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. ஏன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நீங்க அங்கேயும் போயிட்டு இருக்கீங்கல்ல கிளாஸஸ் கஷ்டம். 1 வீக் டவுன் த லைன்க்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபீட்பேக் மட்டும் குடுங்க. ஏப்ரல் மந்த்துக்கு ஓகே. மேலேருந்து கம்பல்சரியா நீங்க பிளானர் ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். ஏப்ரல் மந்த்துக்கு ஐ அம் கிவிங் யூ அன் ஆப்ஷன். மே மந்த்துக்கு எல்லாருமே பிளானர் ஃபாலோ பண்ற மாரி தான் நான் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 2 பேருக்குமே இது பண்ணுவேன். ஸோ அதுக்கு அக்கார்டிங்கா பார்த்துக்கோங்க. இதுதான் செல்லமா இந்த சம்மோடது. ஈஸியா இருக்கா? இந்த சம் நான் போட்டே முடிச்சிட்ட மாரி இருக்கு எனக்கு. ஆ, அப்படியா? ஓகே. சி எல்லா சாப்டரோட பேசிக் கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 90% ஆஃப் த ஒர்க்கிங் கிராக் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? 10% மட்டும் கொஞ்சம் மாறும் ஒரு ஒரு சம்முக்கும். ஓகே, அது அது மட்டும் நான் ஷூரா சொல்றேன். எதுரா இந்த சம்மா கண்ணா? எந்த சம் சொல்றீங்க கண்ணா? ஆ, கரெக்ட் 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 சிலம். சேல்ஸ் லெஸ் காஸ்ட், ரா மெட்டீரியல், வேஜஸ், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், ஃபிக்ஸ்ட். கரெக்ட். சூப்பர். இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இது ஆல்ரெடி ரிப்பீட் ஃப்ரம் ஸ்டேஜ் 1. ஆ, இவங்க கீர்த்தனா நந்தனா இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த நாலேஜ் வேணும்னு அவசியம் இல்லை செல்லம். பட்ஜெட்ரி நாலேஜ் இருக்கணும்னு இல்லை. இது பேசிக் காஸ்ட் ஷீட் தான். ஒரு சேல் பண்றோம், அதோட காஸ்ட் ரா மெட்டீரியல்லாம் எடுத்து போட்டு அப்படியே ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது தான். பேசிக் கான்செப்ட் ஆஃப் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். என்னம்மா சொல்லுமா? அப்படியா? ஓ, காஸ்ட் ஷீட் இல்லஸ்ட்ரேஷன் 3 ஆனா நான் இங்க போட்டோமா? சிமிலர் டு காஸ்ட் ஷீட் இல்லஸ்ட்ரேஷன் 3. சூப்பர். இங்க போட்டிருக்கேன்டா. ஸோ நீங்க ஷேடோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பட்ஜெட்ரினோடனே அது பண்ணிப்போம். அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. இப்போ இந்த இந்த சொல்யூஷன்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதே தான் கான்செப்ட் சொல்லும். எவ்வளோ எனக்கு மேனுஃபேக்சர் பண்ணோம் எல்லாத்தையும் காஸ்ட்டை மைனஸ் பண்ணி அதில் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணோம் காஸ்ட் எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த காஸ்ட்டை வந்து இந்த 1 2 3க்கு ஒவ்வொரு சினாரியோக்கும் நான் எப்படி ஐ ஆம் கோயிங் டு கம் அப் வித் ரெக்கமெண்டேஷன்ஸ்ன்றது தான் இங்கே மேட்ரு. ஓகேவா? ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த சம் நான் எடுப்பேன் அகைன். ஸோ இந்த சம்மும் நம்ம ஆக்சுவலாக போட்டுட்டோம். ஆஹ் இப்போ சேல்ஸ் பட்ஜெட் மித்ரா இது போட்டுடலாம்ல மித்ரா? சேல்ஸ் பட்ஜெட் இல்லஸ்ட்ரேஷன் கண்ணா ஈஸியா ஸ்டேஷன் அவங்க ரெக்கார்டிங் தான் போட்டுற முடியுமா? பாருங்க. ஈஸி இருக்கா? இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கா? வெரி குட். ஆமா ஆமா. கரெக்ட். கரெக்டா போட முடியும். ஓகே. எல்லாத்துக்கும் ஃபார்மேட் போட்டிருக்கேன். ஓகேவா கீர்த்தனா நந்தனா? ஸோ சம்மு பக்கத்துலேயே ஃபார்மேட் வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்லை நோட்ல சின்ன நோட்ல எழுதினா கூட ஓகே. சம்மு படிங்க. அதோட சேல்ஸ் பட்ஜெட்டா என்ன பாருங்க.
அந்த பட்ஜெட்டுக்கு அகேன்ஸ்டா இருக்க ஃபார்மேட்ட பார்த்தீங்கன்னா, ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? செட் ஆக மாட்டேங்குது. இது இல்ல இவங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, லைக் இவங்க அந்த கிளாஸும் போயிட்டு இருக்காங்கல்ல மித்ரா. அவங்களுக்கு பாவம் டைம் எப்படி இருக்கும்ன்றது தான் எனக்கு இப்போ அதுதான் இப்போ ஒரீடா இருக்கு எனக்கு. சரி அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டைமும் சிம்பிளிஃபைட் ஆகணும். அட் த சேம் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால ஒரு ஆப்ஷன் பியா சொல்றேன்டா நான். ஆப்ஷன் ஏ வந்து எழுதி 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 நீங்க பண்ணும்போது தான் நல்லா நல்லா பிக்கப் ஆகும். ஆப்ஷன் பி இல்ல மேம் எழுதுறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னா அப்ப நீங்க இது பண்ணிக்கோங்க. நந்தனா உங்களுக்கு எந்த டைமிங் நந்தனா அந்த அகாடமில? ஓ ஓ சரி 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 ஓகேடா ஓகேடா. அப்ப உங்களுக்கும் மித்ராக்கும் மார்னிங் கிளாஸ் வச்சா ஓகே தான்ல இல்லையா ரெண்டு பேருக்கும்? பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். கண்டிப்பா எடுப்பேன்டா நானு. ஓகே. ஆனா மித்ரா நீங்க இந்த சம் போட முடியும் உங்களால. ட்ரை பண்ணி பாருங்க. ஹையர் வெர்ஷன் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். என்ன சொல்றது? 2.0 வாங்களே. அது என்னது? எந்திரன் வெர்ஷன் நெக்ஸ்ட் வெர்ஷன் வாங்களே அது மாதிரி. ரிப்பீட் கான்செப்ட் பட் நான் போடுறேன். எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க கீர்த்தனா நந்தனா மித்ரா. ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஓகே ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் irrespective ஆஃப் எனி லெவல். ஓகேவா? எனி லெவல் ஆஃப் குவான்டிட்டி ஆக்டிவிட்டி ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். மாறும் கரெக்ட். அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட். கரெக்ட். வெரி குட். வேரியபிள் காஸ்ட் பர் variable cost per unit will remain same irrespective of anything. ஆனா total variable cost will vary according to the level of sales. சேல்ஸ்ன்னு சொல்லலாம் இல்ல ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம் என்னன்னு சொல்லலாம். இதுதான் தாரக மந்திரம் ஆஃப் யுவர் மார்ஜினல் காஸ்டிங் யுவர் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். அண்ட் இதே கான்செப்ட் கொஞ்சம் ஆப்ரேட்டிங் கான்செப்ட்லயும் கவர் ஆகுது ஆப்ரேட்டிங் காஸ்ட்லயும். என்ன சொல்லுங்க. அப்படியாடா சூப்பர்ரா. சூப்பரா படிச்சிருக்கடா மித்ரா. இல்லஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஷீட் ஃபர்ஸ்ட் ரெண்டு சம்மா. ஓகே. அது ஷேடோ பண்றதுல்ல. ஓகே. ம். The cost per unit remains constant irrespective of any level of activity. Total variance. இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் செமி வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது மட்டும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணும். அது என்னன்னா டோட்டல் சேஞ்ச் இன் காஸ்ட் between
Any two levels of activity, correct, correct, divided by total change in units. ஓகேவாடா? இதுதான் வந்து இந்த செமி வேரியபிள் காஸ்ட்ல ஒன் ஆஃப் த இதுவா கண்டுபிடிப்போம். இது ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு, இது வேரியபிள் காஸ்ட்டுக்கு, இது செமி வேரியபிள் காஸ்ட். ஏன் தெரியுமாடா? ம், உனக்கு வந்து ஸ்டார்டிங் ஒன்று பார்க்கும்போது தானே உனக்கு டீட்டெயில்டாக பார்க்கணும்னு தோணும். இப்போ நீ ஸ்டார்டிங் வந்து நல்லா தரவாயிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஸ்டேஜ் 2ல வந்து அவங்க வந்து டீட்டெயில்டாக கொடுக்க வேண்டிய நீட் இல்லைல்ல. அதனால அதனால அப்படி எல்லாமே இது கண்டினியூட்டி தான் கம்ப்ளீட்டா. மித்ரா இது நீங்க பண்ணிடலாம் கண்ணா. இந்த சம்ம என்னோட பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். கீர்த்தனா நந்தராவும் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. எப்ப பண்ணிடுவாங்கன்னா லைக் இப்பவே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். என்னோட வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இன்னும் கண்டிப்பா கான்ஃபிடென்ட் ஆயிடுவீங்க கீர்த்தனா நந்தரா. ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 17 வந்து கேஷ் பட்ஜெட். மித்ரா இது நீங்க போடலாம். இது ரிப்பீட் இல்லையா? எப்படியா மெத்தட் அப்படியே கான்செப்ட். அவ்வளவுதான். ஓகே. அப்படியா? ஒரு நிமிஷம். ஆமாங்கண்ணா. நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ப்ரொடக்ஷன் பட்ஜெட் தானே? ப்ரொடக்ஷன் அண்ட் பர்ச்சேஸ் பட்ஜெட். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் 4 5 சம் டார்கெட் பண்ணுங்க கண்ணா. கீர்த்தனா இருந்தனா டெய்லி 4 சம் டு 5 சம் போதும். நீங்க கண்டிப்பா சூப்பரா பண்ணுவீங்க ரெண்டு பேரும். ஓகேவா? கவலைப்படாதீங்க. இது என்ன செல்லிமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனா? 19th சம் எப்படி மீரா? ஓகே. இந்த கான்செப்ட் அங்க பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி பண்றோம். கீர்த்தனா இந்த சம் நீங்க போட்டுருவீங்க செல்லம் ஈஸியா. டாம் ஷூரா நீங்க போட்டுருவீங்க. ஓகேவா? இது சும்மா டைப் அண்ட் ப்ராப்ளம்ன்ற அவ்வளவுதான். தியரி தியரி. ஓ ஓகே. நான் எடுக்கிறேன். தியரியும் கேட்பான் ஈக்குவலா. உங்களுக்கு நிஜமாலே மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணணும். அது இல்ல தியரி உங்களுக்கு மார்க்ஸ் கெயின் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றோம். இப்ப ஆ நீங்க நார்மலா தியரிலாம் எப்படி படிப்பீங்க கீர்த்தனானந்தனா? கீவேர்ட்ஸ் மாதிரி வச்சு படிப்பீங்களா? இல்ல எப்படி படிப்பீங்க? மைண்ட் மேப்பிங்கா? இல்ல பார்க்க பார்ப்பீங்களா? எப்படி படிப்பீங்க?
கிளப் பண்ணிடுவீங்க. சூப்பர். ம். 23rd சம் எப்படி மித்ரா? ஈஸியா கஷ்டமாடா? ஆ, பாருங்க பாருங்க. ம். மித்ரா இது நான் வந்து போடுறேன் மித்ரா, பரவாயில்ல விட்டுருங்க. நான் போடுறேன் கண்ணா. ஏய் 24th செம்ம பயங்கர ஈஸி செல்லம். நீங்க 3 பேருமே ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்க. அதனால கண்டிப்பா உங்களால ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா? பயப்படவே பயப்படாதீங்க எக்ஸாம் பத்தி. தைரியமா எழுதுங்க. நல்லா கனெக்ட் பண்றீங்க. சொன்னான்னா உங்களுக்கு எத ரீட் பண்றதுன்னு புரியுது. ஸோ நல்லா நல்லா பண்ணுவீங்க. இது ஈஸி ப்ராப்ளம் ஆக்சுவலா. 25th நான் போடுறேன். ஓகே 25th 20 26th மித்ரா 26th எப்படி பாருங்க சொல்லுங்க ஈஸியா. ஓகே 25th போட்டுருங்க. ஓ. ம். குட். அவ்வளவுதான். ஓகே. இது டைப் 1 ப்ராப்ளம் கண்ணா. ஓகே. கான்செப்ட் ஃப்ரம் ஸ்டேஜ் 1. ஸோ ஐடியலி 1 2 இது 2 கூட ஆக்சுவலா நீங்களா புரிஞ்சுட்டுருவீங்க. பட் நான் போடுறேன். 2 illustration 20 21 22 தியரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க போட்டுருவீங்க. 15 5 ஓகேடா. இந்த ஒரு சம். ஓகே மேன் பவர் பட்ஜெட் 1 2 3 4 5 6 7 கரெக்ட். 7 கொஷின்ஸ் தான் கோரா நான் ஸ்டேஜ் 2 ஓட கொஷின்னு சொல்லுவேன். மார்க்டின் இந்த மாதிரி ஆரஞ்சு. கோர் கொஷின்ஸ் ரிலேட்டட் டு ஸ்டேஜ் 2. ரெஸ்ட் எல்லாமே ஸ்டேஜ் 1 கான்செப்ட் தான். ஸோ டு கன்க்ளூட் கண்ணா, கீர்த்தனா நந்தனா ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டேஜ் 1ஓட ஒர்க்கிங் ஃபைல அமுச்சு விட்டுறேன் கீர்த்தனா நந்தனா. ஓகே. ஸோ நீங்க ஸ்டெப்ஸ் ஆ இருக்குல்ல, அதுதான் அதுதான் அதுதான். ஆ அது ஒரு நிமிஷம் இருங்க.
PDF attach. ஓகே. ஸோ சம்ஸ் அந்த ஃபைல்ல இல்ல ஹோம்ஒர்க் சம்ஸ் தான். எல்லாம் எங்களுக்கு போட்டு போட்டு விட்டுருக்காங்க செப்பரேட்டா. ஓகே. ஸோ எல்லாருமே போட்டு அனுப்பிச்சு விட்றாங்க. பட்ஜெட்ரி கண்ட்ரோல்ல வந்து முடிச்சிட்டேன் நான். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இன்னைக்கு 8 to 9 PM வந்து அட்டன் பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லயும் ஒரு நிமிஷம். எவ்வளோ கண்ணா? சாரி சாரி பட்ஜெட்ல. ஆ கரெக்டா. அப்படியா? நான் பார்க்குறேன் லிங்க்ஸ். சரி நீங்க ஆரம்பிச்சிருங்களா? கிளா இருக்கா பார்த்து ஆரம்பிச்சிருங்க. ஒரு நிமிஷம். சென்ட் பண்ணிடுங்க. அந்த லிங்க்ஸ்லாம் அனுப்பிச்சு விட்டுருங்களேன். ஸோ இந்த இதை வந்து நீங்க பட்ஜெட்ரி முடிச்சிருவீங்கல்ல கண்ணா? காஸ்டிங் வீடியோ பார்த்து ஸ்டேஜ் 1 முடிச்சிருவீங்களா? அப்புறம் இந்த சம் நான் எடுக்கிறேன். இந்த ஆரஞ்சு இது. ஓகே. ஒரு ஐடியா கிடைச்சிருத்தாடா? ஏற்கனவே நீங்க அந்த கிளாஸ்ல கொஞ்சம் அட்டன் பண்ணியிருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு சம் ஐடியா இருக்கும். ஓகே. உங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ரீகேப் பண்ணினா போதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ரீகேப் பண்ணும்போது சம் போடும்போது சார் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ரீகலெக்ட் ஆகும். ஓகேவா? ப்ளஸ் என்னோட வீடியோ செஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேல்யூடிஷனா இருக்கும். ப்ளஸ் என்னோட ஒர்க்கிங் எக்ஸல் ஃபைல்ஸ். இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சார் சொல்லி கொடுத்தது, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, அப்புறம் என்னோட ஒர்க்கிங் ஃபைல்ஸ், என்னோட இது டியூப் யூடியூப் ரெக்கார்டிங் செஷன்ஸ் 3மே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும். ஐ எம் பிரிட்டி கான்ஃபிடென்ட் ஆன் தட். ஓகே. கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ டேக் யுவர் டைம் டில் வெனஸ்டே. யூ டேக் யுவர் டைம். நெக்ஸ்ட் வெனஸ்டேனா 3rd அன்னைக்கா? 3rd அன்னைக்கு 3 ஆஃப் யூ டேக் யுவர் டைம் செல்லம். 3rd இல்ல சாரி 2nd அன்னைக்கு 3 ஆஃப் யூ டேக் யுவர் டைம். ஸோ கீர்த்தனா நந்தனா கான்சென்ட்ரேட் மோர் ஆன் ஸ்டேஜ் 1. இது ஸ்டேஜ் 1 சம்ஸ் செல்லம். மித்ரா நீங்க வந்து ஸ்டேஜ் 2 சம்ஸ் இப்ப பார்த்தோம் இல்லடா, ஸ்டேஜ் 1 இல்லாம ஸ்டேஜ் 2ல ஈஸியா இருக்கு. அதாவது 7 சம்ம தவிர இருக்குல்ல, அது கூட நீங்க போட்டு முடிச்சிடலாம். ஆ பாக்குறீங்களா? எனக்கு ஒரு அப்டேட் மட்டும் மண்டே அன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறீங்களா எல்லாரும் 3 பேரும்? ஒருவேளை நான் மறக்க மாட்டேன், மறந்துட்டீங்கன்னா கூட கொஞ்சம் கொடுக்குறீங்களா? பட்ஜெட்ரி கண்ட்ரோல். ஓகே. ஸோ ஸ்டாண்ட் காஸ்டிங் அமுச்சு விட்டுருச்சலாம். கீர்த்தனா நந்தனா மித்ரா கடைசியா நான் இந்த காஸ்டிங் இருக்கட்டும், லைக் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் முடிஞ்ச உடனே ஒரு ஃபுல்லா மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கோட ஹெட்டிங்ஸ் போட்டு அதோட ரிலேட்டட் யூடியூப் லிங்க்ஸ் என்ன, ஓகே, எல்லாத்தோட ஒர்க்கிங் ஃபைலையும் உங்களுக்கு இமெயில் ஐடியில் அனுப்பிச்சிருவேன். இமெயிலுக்கு வாட்ஸ்அப்ல. ஸோ நீங்க அங்க அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்ப இருந்தாலும் பாருங்க. நான் என்னோட யூடியூப்லாம் வந்து இது பண்ணல, பிரைவேட் போடல நானு. ஓகே, பப்ளிக்கா தான் இருக்கும். நீங்க எப்ப வேணாலும், அதாவது மே மாசம் உங்களுக்கு டவுட் இருந்தா கூட பாத்துக்கலாம். ஓகே. இல்ல நீங்க நெக்ஸ்ட் வந்து சிஏ பண்ண போறீங்க, அப்பெல்லாம் கூட இது உங்களுக்கு வேல்யூ அடிஷனா இருக்கான்னு கூட பாத்துக்கோங்க யூடியூப். அதனால கடைசியா முடிச்சதுக்கு அப்புறம் 3 பேருக்குமே அனுப்பிச்சு விட்டுறேன் எல்லாத்தையும். ஒரு ஆல் அண்டர் ஒன் ரூஃப் மாதிரி அனுப்பிச்சு விட்டுறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ பட்ஜெட்ரி கண்ட்ரோலர் ஐடியா வந்துருத்தா? ஸோ பட்ஜெட்ரி கண்ட்ரோல் வில் கீப். ஐ எம் pretty கான்ஃபிடென்ட். டியூஸ்டே வெனஸ்டே வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ கீர்த்தனா நந்தனா உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொன்ன கீர்த்தனா நந்தனா, சொல்லுங்க கீர்த்தனா. ஆ ஸ்டேஜ் 1 நல்லா கவர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வெனஸ்டே டைம்.
ஸ்டேஜ் 2ல நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் சம்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் யூ டேக் அப் யுவர் ஸ்டேஜ் 2 ஓட ரிப்பீட் சம்ஸ்லாம் எடுத்து நீங்க ஸ்டேஜ் 2 ஃபைல் பார்க்க ஆரம்பிங்க. மித்ரா நீங்க என்ன பண்ணுங்க கண்ணா, லைக் இப்போ ஸ்டேஜ் 1 நீங்க ஆல்ரெடி போட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1 பட்ஜெட்டரி கண்ட்ரோல் யூ ஆர் பிரிட்டி மச் தரவுனா ஸ்டேஜ் 2 ஓட ஈஸி ரிப்பீட் சம்ஸ் இருக்குல்ல அது நீங்க யூ டேக் இட் அப் அண்ட் ட்ரை டு கம்ப்ளீட் இட் பிஃபோர் வெனஸ்டே. ஓகே, ஸோ தட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் வந்து உங்க 3 பேருக்கும் வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டா எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். இதே பேட்டர்ன் தான் வந்து நான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லயும் அடாப்ட் பண்ண போறேன். இதே பேட்டர்ன் தான் மார்ஜினல் காஸ்டிங்லயும் அடாப்ட் பண்ண போறேன். இப்பவே சொல்லிடுறேன். ஸோ நீங்க கீர்த்தனா நந்தனா என்னோட மார்ஜினல் காஸ்டிங் செஷன் 8 to 9 PM அட்டன் பண்ணுங்க. லைக் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் அட்டன் பண்ணுங்க. ஸோ இன் அனதர் ஃபார் நெக்ஸ்ட் 15 days நெக்ஸ்ட் செகண்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் வரைக்குமே 8 to 9 கிளாஸ் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அட்டன் பண்ணிடுங்க. ஒருவேளை நான் சொல்லலைன்னா கூட சொல்லும் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு அன்னைக்கு நான் கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? மித்ரா கொஞ்சம் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க என்ன மித்ரா. நான் ஏதாவது மிஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் எனக்கு இந்த ஒரே குரூப்ல நிறைய இது பண்றேன்னா ஏன்னா செல்வாக்கு வந்து செல்வாக்கும் சௌந்தர்யாக்கும் லைக் நான் லாவும் டாக்ஸ் பார்ட்டும் அப்புறம் எடுக்கிறேன் உங்களுக்கு. அதாவது நெக்ஸ்ட் பேட்ச்ல எடுக்கிறேன். லைக் உங்க பேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் இப்போ அந்த பேட்ச் எடுக்கிறேன். ஸோ அதனால ஒரே குரூப்லயே எல்லாரையும் இது பண்ணியிருக்கேன். குரூப்பா கிரியேட் பண்ண வேணாம்னு பார்க்குறேன். ப்ரிடாமினெண்ட்டா நானே அப்டேட் பண்ணிடுவேன். கீர்த்தனா நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மித்ரா நீங்களும் கொஞ்சம் அப்டேட் மட்டும் பண்ணிடுங்க உங்களுக்கு. ஓகே கண்ணா, இதை நான் வந்து லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்க வந்து ஓஆர் ஆக்சுவலா கிளாஸ் எடுக்கணும்னு நினைச்சா 4 to 5 வச்சுக்கலாம் ஓஆர் கிளாஸ். ஓகேவா உங்க எல்லாருக்கும்? 4 to 5 இல்ல 4:30 to 5:30 டா ஏதாவது ஒரு டைம் நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ கண்ணா. பை பை. தேங்க்ஸ் கீர்த்தனா. தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு 4 ஆமா 4:30 ஏன்னா நேற்றுக்கு நான் ஒர்க் ஃபுல்லா எடுக்கல உங்களுக்கு. நான் ஒரு லெவல் ஒரு வச்சிருந்தேன் அதுக்குள்ள முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு நேற்றுக்கு முடிக்க முடியல. அதனால தான் இன்னைக்கு 4:30 to 5:30 கிளாஸ். ஓகேவா? 7 to 8 ஆஸ் யூஷுவல் ரா அந்த கிளாஸ் அப்படியே தான் இருக்கு. 7 to 8 வந்து இன்னைக்கு ஓஆர் கிளாஸ். ஐயோ சாரி சாரி செல்லம். நேற்றுக்கு என்ன கார்பரேட் அக்கவுண்டிங் இன்னைக்கு. ஓஆர் வந்து 7 to 8. ஓகேவா? சாரி மறந்துட்டேன். ஆ, வேற மறந்துட்டேனே. ஓகே கீர்த்தனா தேங்க்யூ. நந்தனா தேங்க்யூ. மித்ரா தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்லுக்கண்ணா. ஆமாம்மா 3 to 4 ஐடி கிளாஸ் இருக்குடா. ஆமா ஆமா. 5:30 to 6:30 லா கிளாஸ் வச்சுக்கலாம்னு பாக்குறேன். இல்ல ஒரு கேப் விட்டு 6 to 7 வச்சுக்கிறேன் லா கிளாஸ். எனக்கு என்னன்னா அந்த திருப்பி அந்த கண்ணு